வணக்கம் பவித்ரா. 40 ஆண்டுகளுக்கும் மேலாக தொகுப்பூதியத்தில் பணியாற்றி வரக்கூடிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள் மாத தொகுப்பூதியமாக ரூபாய் 4000 பெற்று வருகின்றதாகவும், இவர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கப்படும் என திமுக தேர்தல் அறிக்கையில் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் குறிப்பிட்டிருந்த நிலையில், தற்பொழுது வரை ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் நிறைவடைய உள்ள நிலையில் தற்போது வரை இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை எனவும், அதே போல கொரோனா காலத்தில் பணியாற்றிய தூய்மை காவலர்கள், தூய்மை பணியாளர்கள், மேல்நிலை தொட்டி இயக்குபவர்கள் மற்றும் ஊராட்சி செயலாளர்கள் உள்ளிட்ட முன்கள பணியாளர்களுக்கு ரூபாய் 15,000 வழங்கப்படும் என முதல்வர் உத்தரவிட்டும் இதுவரை அந்த பணமும் வழங்கப்படவில்லை எனவும், காலியாக உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள், தூய்மை பணியாளர்கள் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் எனவும், காலியாக உள்ள ஊராட்சி காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் என வலியுறுத்தி, இது போன்று 18 கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் கிராம ஊராட்சியில் பணியாற்றி வரும் மேல்நிலை தொட்டி இயக்குபவர்கள், தூய்மை காவலர்கள், தூய்மை பணியாளர்கள், அதே போல சமூக தணிக்கை அலுவலர்கள், ஊராட்சி செயலாளர்கள் என ஆகியோர் கூட்டாக சேர்ந்து சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகையில் உள்ள ஊரக வளர்ச்சித்துறை இயக்குனர் அலுவலகம் முன்பாக மாபெரும் பெருந்திரள் முறையீட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக தமிழ்நாடு கிராம ஊராட்சி பணியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பினர் சார்பாக 1500க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் பங்கேற்றனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் கிராம ஊராட்சியில் பணியாற்றி வரும் மேல்நிலை தொட்டி இயக்குபவர்கள், அதே போல தூய்மை காவலர்கள், தூய்மை பணியாளர்கள் என குறைந்தபட்ச சம்பளத்திற்கு வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் என ஊரக பகுதிகளை சேர்ந்த 1500க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் பங்கேற்றனர். திமுக அரசு ஆட்சிக்கு வந்து 10 ஆண்டுகள் கடந்துமே கூட தற்பொழுது வரை தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் உள்ளதாகவும், இந்த நிலையில் தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதியை கூட தங்களுக்கு இன்னும் நிறைவேற்றவில்லை. குறிப்பாக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் தங்களுக்கு பல்வேறு வாக்குறுதிகளை வாரி வழங்கியதாகவும், ஆனால் தற்பொழுது ஒரு வாக்குறுதியை கூட நிறைவேற்றவில்லை என இந்த கூட்டமைப்பினர் தங்களது வருத்தத்தை தெரிவித்திருக்கின்றனர். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் எனவும், தங்களை அழைத்து தமிழ்நாடு அரசின் சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தி எங்களது குறைந்தபட்ச கோரிக்கையாவது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்குள் இந்த அரசானது நிறைவேற்ற வேண்டும் எனவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்திருக்கின்றனர். நாடாளுமன்ற தேர்தலுக்குள் இவர்களது கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றால் அடுத்த கட்ட நடவடிக்கையானது அரசுக்கு பெரும் பாதகத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமையும் எனவும் போராட்டக்காரர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பவித்ரா.